வணக்கம் உறவுகளே. இன்று உங்களுக்கு குளிகை நேரம் பற்றி கூறலாம் என்றிருக்கிறேன். நாங்கள் எப்பொழுதும் நேரம் காலம் பார்ப்பது எங்கள் எல்லோருடைய வழக்கமாகும். நல்ல நேரங்களில் ஒரு செயலை செய்யும்போது எங்களுக்கு நல்லதே நடக்கும். ராகு காலம் எவ்வளவு கூடாதோ அதுபோன்று குளிகை நேரம் மிகவும் நல்ல நேரம். குளிகையில் நாம் ஒரு காரியம் செய்யும்போது அது வளர்ந்து கொண்டே போகும். குளிகன் என்பவன் மாந்தன் என்றும் அழைக்கப்படுவர். குளிகன் எருமைத்தலையும் மனித உடலும் கொண்டவர். சனீஸ்வரனுக்கும் சிரேஷ்டாதேவிக்கும் பிறந்த புதல்வன். குளிகை நேரம் நாங்கள் எந்த காரியம் செய்யலும் வளர்ந்து கொண்டே போகும். குளிகை நேரங்களில் செய்யக்கூடாதவை: அடகு வைப்பது, வீட்டை காலி செய்வது, இறந்தவர்கள் உடலை கொண்டு செல்வது, கடன் வாங்குவது போன்றவைகளை குளிகை நேரங்களில் செய்யக்கூடாதவை. குளிகை நேரங்களில் செய்யக்கூடியவை: சொத்து வாங்குதல், நகை வாங்குதல், கிரகப்பிரவேசம், பிறந்தநாள் கொண்டாடுதல் போன்ற நல்ல காரியங்கள் நாங்கள் செய்யும்போது அது வளர்ந்து கொண்டே போகும். குளிகை நேரத்துக்குரிய அட்டவணை உங்களுக்கு தருகிறேன். அதன்படி குளிகை நேரத்தில் நல்ல காரியங்களை செய்து எல்லோரும் நலமாக வாழ என்னுடைய நல்லாசிகள். நன்றி.